சிஎஸ்கே 7 வருஷத்துக்கு அப்புறமா 203 அப்படிங்கிற ஸ்கோரை வெற்றிகரமா சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஈஸியான வின்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பிபி டேப்லெட் போட வச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் மேட்ச் அதுல கொண்டு போய் சிஎஸ்கே எப்பவும் போல நிறுத்திட்டாங்க. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் மிடில்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஸ்லிப் ஆயிடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அங்கதான் டிஃபரன்ஸும் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், என்ன பிபி டேப்லெட்லாம் போட்டு ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிட்டீங்களா இப்போ? இல்ல காம் டவுன் ஆயிட்டேன். எனக்கு பொறுத்தளவுக்கு என்னன்னா பவர் பிளேல பக்காவா மேட்சை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த 13வது ஓவருக்கு அப்புறம் என்ன அவங்களுக்கு நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே மேட்சை நழுவ விட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஃபேனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடவே முடியல. எனக்கு என்னமோ அந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் பேசிக்கா இந்த மேட்சை ஒரு 2 ஹாஃபா போடலாம், 2 பாயிண்டா போடலாம் நான் நினைச்சேன். எப்படின்னா பவுலிங் கம்பேக், பேட்டிங் ஸ்லோ டவுன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா முக்கியமான டேக்அவே ஃப்ரம் திஸ் மேட்ச் என்னன்னா, எப்பயுமே நமக்கு வந்து ஒன்னு பவுலிங்கு இல்ல வந்து பேட்டிங் நமக்கு கிளிக் ஆகும். இந்த மேட்ச்ல பவுலிங்கும் கிளிக் ஆயிருக்கு, பேட்டிங்கும் கிளிக் ஆயிருக்கு. பிளஸ் முக்கியமானது என்னன்னா ப்ரெஷரை பெட்டரா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கீ டேக்அவேஸ் இருக்கு. ஆனா எனக்கு முக்கியமா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அதை வீடியோ எண்ட்ல கேட்கிறேன். கேளுங்க. ஆனா வந்து நான் வந்து ரொம்ப கன்வின்ஸ்டா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்ட நாயகன் இந்த மேட்ச்ல வந்து ஜெமி ஓவர்டன் தான். ஏன்னா வந்து த வே ஹி கேம் பேக் இன் 13th ஓவர், அது வந்து 2 விக்கெட் எடுத்து அந்த மேட்சை வந்து அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா வந்து லைக் 9 ஓவர்ஸ் ஐ திங்க் தேவர் லைக் 117 ஆர் சம்திங் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 ஓவருக்கு 91 பவர் ஸோ பிளேலயே வந்து அதுல இருந்து வந்து அந்த மேட்சை எடுத்துட்டு வந்தது. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, எல்லா பாலுமே அவர் வந்து ஹார்ட் லென்த்ல போட்டு எஃபர்ட் பாலா போடுறாரு. எப்படி அவர் வந்து பிசிக்கலி அவரை வந்து பாத்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அவரு கஷ்டப்பட்டு போடுறது வந்து அப்படியே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளவு எஃபர்ட் பால் போடுறாரு. அதுதான் பேட்ஸ்மேனை ட்ரபிளும் பண்ணுது. ஐ திங்க் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா வந்து ஆஃப்டர் பவர் பிளே வந்து சிஎஸ்கே வந்து பவுலர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து ஃபீல்டிங்கும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து அந்த ஷோல்டர்ஸ் அப்பு, அந்த எனர்ஜெட்டிக்காக ஃபீல்டிங்கில் வந்து இது பண்ணுறது, அந்த இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எது வந்து ரொம்ப டிஃபைனிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு, இல்லை வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு 3 விஷயம் ஓகேங்களா. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்னன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஓகேங்களா. 6 ஓவர் 91. இங்கிலீஷ் வாஸ் பேசிக்கலி 360 டிகிரில ஆமா. பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளோ ப்ரெஷர் வந்து டு பி ஃப்ராங்க் பவர் பிளேல சொதப்புனாங்க ஓகேங்களா. என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தது நீங்க ஆல்ரெடி ஓவர் டென்னை கவர் பண்ணீங்க. ஓவர் டென் வாஸ் குரூஷியல். ஆனா நான் ஓவர் டென்னுக்கு வந்து என்னன்னா, நான் ருத்துராஜை வந்து இதுக்கு வந்து நான் இது அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா ஜென்ரலா ஓவர் டென் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் அந்த டெத் ஓவருக்கு தான் சேவ் பண்ணி வைப்பாரு. அவரை வந்து முன்னாடியே 7வது ஓவர்லேயே போட்டாங்க அன்னைக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான டிசிஷன். ஏன்னா ரொம்ப டிஃபென்சிவா போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 240 தான். அதுக்கப்புறம் முக்கியமான இது நீங்க மிஸ் பண்ணது என்னன்னா, சொல்லலைன்னா நூர் அகமது ஓகேங்களா. அவரோட கம்பைன்டு வித் ஓவர் டென் தான் வந்து ஃபுல்லா சோக் பண்ணுச்சு. இல்லாட்டி கண்டிப்பா 240 நம்ம சேஸ் பண்ண வேண்டியது. குரூஷியல் ஓவர் வித் விக்கெட் டேக்கிங் அண்ட் அந்த ருத்ராஜோட அந்த கரெக்டான ஒரு வந்து டாக்டிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் brought them down to just to about 200. அதுதான் பிக் டிஃபரன்ஸ். ஆனா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து 203 வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம வந்து கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை வந்து யூ டேக் இட் எனி டே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அதுதான் சொன்னேன்ல, நமக்கு வந்து பவுலிங் வந்து கம்பேக் ஓகேங்களா. ஸோ கம்பேக் வந்து இங்கிலீஷோட இன்னிங்ஸுக்கு அப்புறம் 2-3 வந்து எனி டீம் வில் டேக் இட் ஓகேங்களா. ருத்ராஜுமே வந்து எண்டில் அதான் சொல்லியிருக்காரு, 220 வரைக்கும் வில் டேக்கன் இட் ஓகேங்களா. ஸோ எந்த மேட்ச்லயுமே இப்பெல்லாம் வந்து 200 இஸ் ஓகே, தட் கேன் பி சேஸ்டுங்கிறனால இட் இஸ் a ரீசனபிள் ஸ்கோர் தட் தே கேன் கம்பீட். பட் ஆப்போனன்ட் டீம் வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிற டீம் மாதிரி கிடையாது. ஓகே. ஆனா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரோட மைண்ட்லயுமே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, 2018க்கு அப்புறமா 180 சேஸ் பண்ணல. நம்ம வந்து சேஸ் பண்ணிடுவோமா? இது ஒண்ணு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ஐ திங்க் அத வந்து அவுட் ஆஃப் ஈக்குவேஷன்ல எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து அவுட் ஆனாரு. எனக்கு அது வந்து பிரச்சனை இல்ல. பட் ஆனா த வே ஹி ஹேட் ஆக்சுவலி ஸ்டார்ட்டட் த இன்னிங்ஸ் வந்து அந்த ஒரு மொமெண்டம் வந்து கிடைச்சது. அதாவது நம்ம இந்த சேஸ நம்ம வந்து அதிரடியா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து நல்லா தெரிஞ்சது. நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு செகண்ட் ஆஃப் பேட்டிங்ல நீங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்றத வந்து சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க ஆல்ரெடி கவர் பண்ணீங்க. சாம்சன் வந்து என்ன சொல்ற போட்டு கொடுத்துட்டாரு ஓகேங்களா. உருவில் பட்டேல் வந்து அவர் ரோடு போட்டுட்டாரு இதுல அப்புறம் பேப்பர் எழுதி காமிச்சிட்டாரு, பாத்துக்கோங்க தம்பி. ரோடெல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு அவரு. பேசிக்கா வந்து கேம் அங்கேயே கில் பண்ணிட்டாங்க. ஸோ உருவில் கண்டிப்பா. பட்டேல் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி இன் ஐபிஎல் அலாங் வித் ஜெய்ஸ்வால்ங்கிறது வந்து நான் என்ன நோட் பண்ணேன்னா,
இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்ற ஏதோ ஒன்று ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இட் இஸ் 6 ஹிட்டிங் வித் லைக் ஷியர் பவர். ஓகேங்களா, அதான் நார்மல் கண்டிப்பா. ஹிட்டிங்கா இருந்தது. ம். அண்ட் டைமிங் வந்து அவர் வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹி கேவ் எவ்ரிதிங் டு. எனக்கு ம். முக்கியமா நான் நோட் பண்ணது என்னன்னா ஃபியர்லெஸ். ஏன்னா நம்ம கண்டிப்பா. ஓல்டு, அதாவது ஓல்டுனா என்ன, கொஞ்சம் சில சீசன்ல வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா விளையாண்டு பின்னாடி அடிச்சுக்கலாம்னு பார்ப்பாங்க இல்லைங்களா. அது இல்லாம ஆயுஷ் மாத்திரை இருக்கிறப்ப அவருக்கும் சரி இவருக்குமே வந்து கிளியரா ரோல் சொல்லிட்டாங்க. நோ மேட்டர் வாட் யூ ஜஸ்ட் கண்டினியூ டு ஹிட் சிக்ஸஸ். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான டாக்டிக் ஃபார் சிஎஸ்கே. ஆக்சுவலா வந்து இந்த 180 வந்து இவ்வளவு நாளா வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சேஸ் பண்ணாததுக்கு ரீசன் இந்த மேட்ச்ல ஆக்சுவலா தெரிஞ்சது. அதாவது என்னன்னா, இதுதான் வந்து பழைய சிஎஸ்கே கிட்ட கிடையாது. ஆனா அந்த இத தான் மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த புது சிஎஸ்கே இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோ மேட்டர் வாட் இப்படிதான் வந்து 1 டவுன் அண்ட் உங்களோட ரோல் வந்து அட்டாக்னா நீங்க அட்டாக் தான் பண்ணணும்ன்ற வந்து அந்த கிளியர் மைண்ட் செட் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஐ திங்க் இவென்ச்சுவலி ரெக்கார்ட்ஸ் ஹேவ் டு பி புரோக்கன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வின்னிங் காஸ்ட்ல அது வந்து அமைஞ்சது அந்த இன்டென்ட்னால. ஆனாலும் ஒரு விஷயம் மாஸ்டர், இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் தான். இன்னுமே வந்து அந்த சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கார்ட உடைக்க முடியல. அந்த 25 ஆஃப் 83 யாராவது அடிப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வாட் அன் இன்னிங்ஸ் அவர் வந்து. இல்ல அதுக்கப்புறமா வந்து அது மேட்ச் வந்து வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப எக்ஸப்ஷனல். கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நானுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 12 ஓவர் 13 ஓவர்ல முடிச்சு ரன் ரேட்ட நம்ம ஏத்தணும் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்களோ? இல்ல அதுதான் எனக்கு வந்து நான் வந்து முக்கியமா இன்னும் ருத்துராஜோட இன்னிங்ஸை நான் சொல்ல மறந்துட்டேன் நானு. ருத்துராஜ் வந்து ஹி பிளேட் அ மெச்சூர்ட் இன்னிங்ஸ். ஓகேங்களா, அந்த பக்கம் ரன்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டனால ஹி ஜஸ்ட் லைக் அண்டர்ஸ்டுட் லைக் ஹி நீட்ஸ் டு பிளே லாங்கர் இன்னிங்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அவரோட விக்கெட் வந்து மேட்சே மாத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த 13ஆவது ஓவருக்கு அப்புறம் தான் சொல்லலாம் அவங்க தலைக்குள்ள என்ன போச்சுன்னு தெரியல. கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் ஸ்லோவா விளையாண்டாரு லாஸ்ட் மேட்ச்லயும் பார்த்தோம். பட் ஆனா இவ்வளவு ஸ்லோவா விளையாட வேண்டியது. அவங்க ஆமா. வந்து என்ன சொல்றது, அந்த மொமெண்டம் அப்படியே எடுத்துட்டு போய் கில் பண்ணி மேட்ச முடிச்சிருக்கணும். அவங்க அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டா, T20 இஸ் ஆல் அபவுட் மொமெண்டம். அந்த 13ல இருந்து கண்டிப்பா. 16க்குள்ள ரன்ஸ் வரல, விக்கெட்ஸும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுத்து, தேவையில்லாம ஃபேன்ஸுக்கு பிபி ஏத்தி, ராஷ்டிராக்கு வர வச்சு, கடைசி ஓவர் வரைக்கும் நாங்க கொண்டு போய் தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் தட் இஸ் அன் அன்னெசசரி திங். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நெட் ரன் ரேட்டையும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ பிளே ஆஃப் ரேஸ்லயும் இம்பாக்ட் பண்ணும். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் 4 சிக்ஸஸ் அடிச்சிருந்தா எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனா அது கரெக்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல. இது வந்து நான் முதலே சொன்னேன், கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலயும் பேசினேன் ரிலேட்டிங் டு தட். நமக்கு அந்த லோயர் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு வீக்னஸ் வந்து திரும்பி இருக்கு. நான் இங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து அந்நேரம் வந்து கார்த்திக் சர்மா அடிக்காததுக்கு காரணம் தெர் இஸ் நாட் மச் லைக் டெப்த் ஆர் பீப்புள் ஆர் நாட் இன் ஃபார்ம். நான் திரும்பியும் சொல்றேன், தூபேவும் பிரவிஸும் ஃபார்முக்கு வந்து அவங்க பேட்ல இருந்து கன்சிஸ்டன்டா ரன்ஸ் வராத வரைக்கும் சிஎஸ்கே வில் ஸ்டில் ஸ்ட்ரகிள். என்ன பொறுத்தவரைக்கும் அது ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த மேட்ச் அவங்க முன்னாடியே முடிச்சிருக்கணும். இவங்களா தேவையில்லாம எல்எஸ்ஜிக்கு ஒரு சான்ஸ் குடுத்த மாரி இருந்துச்சு. ஸோ எனிவே லாஸ்ட் 20த் ஓவர் ஒரு பார்ட் டைமர் தான் போட போறாரு. அப்படி இல்லன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஷபாஸ் அகமத் தான் போட போறாங்கன்றத அவங்க ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அதனால வந்து ஸ்லோவா ஆடியிருக்காங்களா. பட் தட் டசன்ட் செல் வித் மீ. நீங்க சொல்ற மாரி அது வந்து ஒரு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஹியர் அண்ட் தேர் ஒரு இன்சைட் எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிருந்தாங்கன்னா மேட்ச் எந்த பக்கம் வேணா திரும்பி இருக்கலாம். ஸோ அதனால வி கேனாட் டேக் தட் ஆஸ் அ சான்ஸ். நெவர்தலெஸ் வின் இஸ் அ வின். 4ல நம்ம வந்து 1 ஜெயிச்சிட்டோம். இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. அ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. கேளுங்க, கேளுங்க. பிரசாந்த் வீர ஏன் இறங்குனாங்க? இம்பாக்ட் பிளேயர் சர்ஃப்ராஸ் சார். கான், சர்ஃப்ராஸ் கான் இறக்க வேண்டியதுதானே? அ வெரி சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா, அந்நேரம் வந்து ஒரு கப்பல் ஆஃப் சிக்ஸஸ் வேணும். ஓகேங்களா, ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு கெஸ் லைக் ஹூ இஸ் பெட்டர் லைக் பிளேஸ் டு வித் தோஸ் சிக்ஸஸ். எனக்கு வந்து என்னன்னா, ஒரு ஒரு யங்ஸ்டரை அந்த இடத்துல ஏன் இன்னும் இறக்கி ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்கங்கிற அந்த ஒரு ஹிட் சிக்ஸஸ், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அன்னெசரியா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த கொஸ்டின் இருக்கு. மேபி அது டாக்டிக்கலா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அகைன் நீங்க வேற ஜஸ்டிபிகேஷன், லெஃப்ட் ஹேண்டர் தூபேவும் இவர் தான் இருக்க போறாரு, லெஃப்ட் ரைட் எந்த லாஜிக்குமே இல்ல. ஸோ அது வந்து எனக்கு என்னமோ ஒரு டாக்டிக்கல் எரர் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த எண்ட் இட் டிடன்ட் அஃபெக்ட் த ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை தோத்துதான் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்டை வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவோம். ஐ எம் ஸ்டில் கொஸ்டினிங் இட். ஏன்னா இது ரிப்பீட் ஆகக்கூடாது. அகைன் எல்எஸ்ஜி கொஞ்சம் லோவர் இந்த டேபிள் இந்த மாதிரி விளையாண்டாங்க. மேபி நீங்க இப்ப டாப் டீம்ஸ் பெட்டர் பவுலிங் அட்டாக் இன்னும் ஃபார்ம்ல இருக்கிற டீம் விளையாண்டீங்க அப்படின்னு சொன்னா யூ ஷுட் நாட் கிவ் அன் இன்ச். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஆர் குரூஷியல் விச் வில் டிசைட் த டோர்னமெண்ட். ஓகே. தட் பீயிங் செட் சிஎஸ்கே வந்து இன்னைக்கு வின்னோட வந்து சைன் ஆஃப் பண்றாங்க. அடுத்த மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. இந்த மேட்ச்ல உங்களுக்கு என்ன ரொம்ப ஆறா பிடிச்சிருந்தது நான் 6 பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து வேணுமா?
இன்னும் 6 பாயிண்ட் வேணும். 6 பாயிண்ட் ஈஸியா வந்துரும் அப்படின்னு வந்து நம்மளுமே ஹோப் பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச பொறுத்து அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ.